சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு மஞ்சள், தனியா, மல்லி, கொத்தமல்லி, மிளகாய் 1 கிலோன்னா மல்லி அரை கிலோ, மஞ்சள் ஒரு 1/4 கிலோ, 200 250லேருந்து போட்டுக்கலாம். அப்புறம் துவரம்பருப்பு, நான் துவரம்பருப்பு வந்து 1/4 கிலோ, இது பயத்தம்பருப்பு வந்து ஒரு 50 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், ஜீரகம் ஒரு 25 கிராம், மிளகு 50 கிராம், இது பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். எல்லாம் வாசனை வரும்படியாக வறுத்துட்டு கருவேப்பிலை நல்லா வாங்கி அலசி வெயிலில் காய வச்சு உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். அதை வறுக்க வேண்டாம். அதை நல்லா முறுமுறுன்னு இது வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் காய வச்சு லேசாக எல்லாத்தையும் பொன் வறுவலாக வாசனை வரும்படியாக வறுத்துக்கணும். மிளகா, மஞ்சள்லேருந்து எல்லாத்தையும் வறுத்துக்கணும். மிளகு, ஜீரகம் வறுக்க வேண்டாம். எல்லாத்தையும் கலந்து கொண்டே அரைச்சிட்டு வந்தோம்னா சாம்பார் பொடி அருமையாக இருக்கும். சாம்பாருக்கும் போட்டுக்கலாம், ரசத்துக்கு, வெங்காயம் போடுற பொரியல் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். அதை ரசம் எல்லாம் போட்டுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இது பண்ணுங்கள்.